Hello guys, C# tutorialsல நான் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதுறது, அதை வந்து எப்படி C# கிளாஸில் யூஸ் பண்ணி எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நம்ம டைப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஃப்ரூட்ஸுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் கிளாஸ். ஆப்பிள்ன்றது ஒரு டெரைவ்டு கிளாஸு, கிரேப்ஸ்ன்றது ஒரு டெரைவ்டு கிளாஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஆப்பிள்ன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இது வந்து உங்களோட ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டெரைவ்டு கிளாஸ் ஆப்பிள்ன்றது. ஆப்பிளோட பேஸ் கிளாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு. ஓகேவா, இப்போ அதே ஃப்ரூட்டுன்றது தான் கிரேப்ன்ற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் இப்போ இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹையரார்டிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்டுன்ற அதே பேஸ் கிளாஸ் வந்து இங்கேயும் இன்ஹெரிட் ஆகியிருக்கு, இங்கேயும் இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ஹையரார்டிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தா இப்போ நான் இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே மெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் டாட் நேமு வெயிட்டு பிரிண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கே என்னோடய மெம்பர் ஃப்ரூட்டுன்ற கிளாஸில் இருக்கிற எல்லா மெம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இருக்காங்க. பப்ளிக்காக இருக்கிறனால என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நான் இது ஒரு ப்ரைவேட் மெத்தட் ஒன்று நான் போட போகிறேன். இந்த ப்ரைவேட் மெத்தடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எதுவும் இல்லை, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கன்சோல் டாட் ரீட் லைனில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹலோ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, கன்சோல் டாட் ரைட் லைன். ஓகே, இப்போ மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி அது ஒரு ப்ரைவேட் மெத்தட்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் மெத்தட் அப்படின்ற மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகுதே தவிர அங்கே இருக்கிற ப்ரைவேட் மெத்தட் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து விசிபிள் ஆகவே இல்லை. ஏன் விசிபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கிறனால உங்களால் வந்து என்ன பண்ண முடியல, விசிபிள் வந்து இங்கே ஆகலை. ஓகேவா, இங்கே பிரிண்ட் மெத்தட் வந்து பப்ளிக்காக இருக்கிறனால எங்கே இருக்குன்னா பிரிண்ட்ன்ற மெத்தட் வந்து எங்கே மெம்பராக இருக்குன்னா ஃப்ரூட்டுன்ற கிளாஸில் தான் மெம்பராக இருக்குது. ஆனால் நான் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், ஆப்பிளோட ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி என்னால் பாசிபிள் ஆக முடியுதுன்னு பார்த்தா இந்த ஆப்பிள்ன்ற கிளாஸ் வந்து ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஃப்ரூட்டுன்ற கிளாஸில் ப்ரைவேட் மெத்தட் பிரிண்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பப்ளிக்காக இருக்கிறனால என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஆனால் இந்த ப்ரைவேட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைவேட்டுன்ற மெத்தட் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு அவன் ப்ரைவேட்டாக இருக்கிறான். ஓகே, ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்து நான் ப்ரைவேட் மெத்தட்ன்றதை டைப் பண்ணாலுமே எனக்கு வந்து வராது. அப்படியே நான் பண்ணாலும் எனக்கு எரர் தான் வரும். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெத்தட் இஸ் inaccessible due to its protection level அப்படின்னு சொல்லி ஒரு எரர் சொல்லுதா. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மெத்தடு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்க, அந்த கிளாஸில் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ப்ரைவேட் மெம்பர்ஸ் இருந்தாலுமே அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸு இன்ஹெரிட் ஆகும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல்னால தான் உங்களால் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸும் இன்ஹெரிட் ஆகும், ஆனால் ஆக்சஸ் தான் பண்ண முடியாது. ஓகே ஃபைன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் வருது. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு மெம்பரை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆனால் இன்ஹெரிட் ஆகும். இப்போ ஃப்ரூட்டுன்றது ஒரு பேஸ் கிளாஸ். ஓகேவா, அந்த பேஸ் கிளாஸ் வந்து ஆப்பிள்ன்ற கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்கு, கிரேப்ன்ற கிளாஸும் டெரைவ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃப்ரூட் கிளாஸ் பக்கத்துலவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஆப்பிள்ன்ற கிளாஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஆப்பிள்ன்ற கிளாஸ் போட்டதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. என்னென்னா கிளாஸ் கிரேப் cannot have multiple பேஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஃப்ரூட்டு ஆப்பிள் அப்படின்ற ரெண்டுமே வந்து கிளாஸஸ்ஸு, அந்த ரெண்டுமே கிளாஸுன்ற டைப்பாக இருக்கிறனால கிரேப்புன்ற கிளாஸு அதை இன்ஹெரிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் சொல்லியிருக்கு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து C# சப்போர்ட் கிடையாது. ஓகேவா, ஆனால் அந்த டைப் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டைப் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், பட் அது வந்து C# சப்போர்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஃப்ரூட்டுன்றது ஆப்பிள்ன்ற கிளாஸுக்கு பேஸ் கிளாஸு, கிரேப்புன்ற கிளாஸுக்கு ஆப்பிள்ன்றது பேஸ் கிளாஸு. ஸோ இது வந்து பாசிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிபிள், பட் இது வந்து அக்செப்டன்ஸும் கூட. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கிளாஸ் ஃப்ரூட்டுன்ற கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் ஃபார் ஆப்பிள், அதே நேரத்தில் ஆப்பிள்ன்ற கிளாஸ் வந்து கிரேப்பு வந்து பேஸ் கிளாஸ். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, இங்கே பில் பண்ண சக்ஸஸ் ஆச்சு. ஸோ தேர் இஸ் நோ பில்ட் எரர் ஆஸ் வெல். ஓகேங்களா, அப்போ உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஆஸ் யூஷுவலாக ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம இன்ஹெரிட்டன்ஸோட எல்லா டைப்பும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்ப்போம்னா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து C# தேவைப்படுற சுச்சுவேஷனில் இப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.